ஹாய். பில்லியனர்ஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரியில் கோல்டை டெபாசிட் பண்ணுறாங்க. அது எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர். ஏன்டா இது ஒரு சின்ன கண்ட்ரியில் போய் கோல்டை டெபாசிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தாராம். இது ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. சரி, என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா, சிங்கப்பூரில் கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஆக நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா, அந்த ஊரில் டெபாசிட் டேர்ம்ஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா லீகலாக தே ஹேவ் எ டேக்ஸ் எக்ஸப்ஷன். அது மட்டும் இல்லை, அங்கே இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் பார்த்தா பேங்க் வாலெட் தான் இருக்குது. கோல்டை நீங்கள் சப்போஸ் லாக்கர் இருக்கலன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில். அதே மாதிரி தான். பட் அதுக்கு டேர்ம்ஸ் வேறு. நான் பேங்கிங் வேலட் சொல்லிட்டு சிங்கப்பூரில் இருக்குது. இந்த மாதிரி கோல்டு டெபாசிட் பண்ணுறதுக்காகவே. அது பார்த்தா எப்படி சொல்கிறது, சிம்பிளாக லாஜிக் சொல்கிறேன். இப்படி நம்ம ஊரில் எப்படி வண்டியெல்லாம் வெளியே போனோம்னாக்கா ட்ரெயின் பக்கத்தில் விட்டுட்டு போவோம், எத்தனாலும் அங்கேயே இருக்கும். அதே ப்ராசஸ் தான். இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள். பட் அதே டேர்ம்ஸ் தான் சிங்கப்பூரில் நான் பேங்கிங் வேலட்டில் கரெக்டாக லீகல் டேர்ம்ஸ். நம்ம எவ்வளோ கோல்டை டெபாசிட் பண்ணிக்கலாம், நமக்கு எப்போ தேவையோ நம்மகிட்ட மணியாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இன்னொன்று ரீசன் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் இஸ் ஏ டிரான்சிட் ஹப் ஃபார் குளோபல் எக்கனாமி. இது ஒரு பெரிய ரீசன். பிகாஸ் நீங்கள் எந்த கண்ட்ரியில் எடுத்தாலுமே சரி, தே ஹாவ் ஏ லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ். உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல அவசியம் இல்லை. பட் சிங்கப்பூரில் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஹப்ஸுக்காக. அதனால கோல்டு லைக் ஏ அனதர் எக்கனாமிக் டூல். அந்த விடத்தில் சிங்கப்பூர் இந்த மாதிரி டிரான்சிட் ஹப்பாக இருக்கிற பட்சத்தில் கோல்டை வந்து அங்கே டெபாசிட் பண்ணுறாங்க. அண்டு டேக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்கும் பட்சத்தில் சிங்கப்பூர் வேர்ல்டோடைய பில்லியனர்ஸோடைய கோல்டன் டெபாசிட் ஹப்பாக சிங்கப்பூர் மாறி இருக்கு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.